ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் சேர்மன் திரு சி தங்கராஜு ஐயா அவர்கள் சிறப்புரையாற்ற வருகிறார். ரெப்கோ வங்கியால் ஆரம்பிக்கப்பட்டு தாயகம் திரும்பியோர் நல அறக்கட்டளையானது அதன் சிறப்பான செயல்பாட்டின் ஒரு பகுதியாக இன்று புதுக்கோட்டை நகரிலே நமது தாயம் திரும்பிய உறவுகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இவ்விழாவினை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரெப்கோ வங்கியின் தலைவர் பாசமிகு சந்தானம் அவர்களே மற்றும் இந்த பகுதியிலே மிக சிறப்பானது ஒரு சேவையை கடந்த 38 ஆண்டுகளாக தாயம் திரும்பிய மக்களுக்கு பணியாற்றி வரும் உங்கள் பேரவை பிரதிநிதி சண்முகம் அவர்களே, முன்னாள் பேரவை பிரதிநிதி அன்பிற்குரிய தர்மலிங்கம் அவர்களே, ரெப்கோ வங்கியின் திருச்சி பிடிஓ சந்தானவேல் அவர்களே, ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் திருச்சி ஆர்டிஎம் அப்பாஸ் அவர்களே, முன்னாள் தாசில்தார் ஐயா சுப்பிரமணியம் அவர்களே மற்றும் ரெப்கோ வங்கியின் புதுக்கோட்டை கிளை மேலாளர் வேல்முருகன் அவர்களே, ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் மற்றும் மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்களின் மேலாளர்களே, ரெப்கோ குழும பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கம். இங்கு சிறப்பாக கலந்து கொண்டிருக்கும் எமதருமை தாயகம் திரும்பிய சொந்தங்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, குழந்தைகளே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பேசுகிறத கேட்கலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கேட்குதா? கடைசி வரலும் கேட்குதா? கேட்குதா? கேட்கலையா? சரி, இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசுனா எக்கோ அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் மெதுவாகவே பேசுகிறேன். பாருங்கள், இப்போ இருக்க ரெப்கோ வங்கி 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இல்லை. நீங்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். 4 வருஷத்துக்கு முன்னாடி வரலாம் ஒரு வருடத்திற்கு நம்ம தாயம் திரும்பி ஒரு அறக்கட்டளையில் சுமார் 2,50,00,000 அளவில்தான் மொத்தமாக 5 மாநிலங்களுக்கும் சேர்த்து நல உதவி திட்டங்கள் செய்யப்பட்டு வந்தன. ஆனால் தலைவர் சந்தானம் அவர்கள் ரெப்கோ வங்கி தலைவராக 22ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன், நான் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவன தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் தாயம் திரும்பியோர் அறக்கட்டளைக்கு எந்தெந்த வகையில் நாம் தொகை பெற்றுத்தர முடியும், மற்ற நிறுவனங்களிலிருந்து எந்தெந்த வகையில் நாம் பணம் கொண்டு வர முடியும், ரெப்கோ வங்கியால் எந்த அளவிற்கு அதிகபட்சமாக அறக்கட்டளைக்கு பணம் கொண்டு வர முடியும் என்று யோசித்து ஏற்பாடு செய்து 2022ஆம் ஆண்டு சுமார் 9 கோடி ரூபாய்க்கு நம்ம நலத்திட்ட உதவிகள் செய்ய ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பித்தது அதற்கு அடுத்த ஆண்டு 14 கோடியாகவும் அதற்கு அடுத்த ஆண்டு 16 கோடியாகவும், சென்ற ஆண்டு நடந்து முடிந்த ஆண்டிலே 30 கோடி ரூபாய்க்கு நம்ம நலத்திட்ட உதவிகள் செய்திருக்கிறோம். நடப்பாண்டிலே அதை 50 கோடியாக உயர்த்த திட்டமிட்டிருக்கிறோம். அதனால உங்களுக்கு இன்னும் என்ன ஸ்கீம் இருக்குன்னே தெரியல. பழையபடி நினச்சிட்டு இருக்கீங்க. நிறைய புதிய ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். அதில் என்னென்ன நம்ம கொண்டு வந்திருக்கோங்கிறத சொல்லிடுறேன். மகப்பேறு திட்டம் முதல் முறையாக சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2500 தாய்மார்கள் அதிலே பயன்பெற்று வருகிறார்கள். நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம நம்ம ட்ரஸ்ட் மூலம் நம்ம தாயம் திரும்பிய மக்களுக்கு உதவி செய்கிறோன்னா, ஆந்திராவில் சுமார் 4000 குடும்பங்கள் இருக்கின்றன. கர்நாடகா சுல்லியாவிலே சுமார் 4000 குடும்பங்கள் இருக்கின்றன. அதேபோல் சிந்தனூர் கர்நாடகா, அங்கு சுமார் 1000 குடும்பங்கள் இருக்கின்றன. கேரளாவிலே குலத்துப்புலா மற்றும் புனலூர், அங்கே 4000 குடும்பங்கள் இருக்கின்றன. அவை அல்லாமல் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட நாம் 20 லட்சம் பேர் இருக்கிறோம். இவர்கள் அத்துணை பேருக்கும் நம்ம நலத்திட்ட உதவிகள் செய்கிறோம்னா இல்லை. 1,15,000 பேர் நம்மளுடைய ரெப்கோ வங்கியிலே தாயம் திரும்பியோர் உறுப்பினராக இருக்கிறார்கள். 1,15,000.
நாங்கள் தலைவராக பதவியேற்கும் பொழுது 75,000 இருந்தது. கடந்த 4 ஆண்டுகளிலே அதை 50% உயர்த்தி 1,15,000 உயர்த்தி இருக்கிறோம். அந்த 1,15,000 நபர்களை சார்ந்த குடும்பத்தார் அனைவருக்கும் நம்ம நலத்திட்ட உதவிகள் சென்ற ஆண்டிலிருந்து கொடுத்து வருகிறோம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் உறுப்பினராக இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் எல்லா திட்டங்களும் அவர்களுக்கு பொருந்தும். அந்த வகையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 1,200 பேர் ஒரு வருடத்திற்கு இறக்கிறார்கள். அதற்கு 25,000 கொடுக்கிறோம் என்றால் சென்ற ஆண்டு அது 2,500 உயர்ந்திருக்கிறது. ஏனென்றால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் அல்லாதவர்கள் இருந்தாலும் நம்ம கொடுக்குறோம். அதே போல்தான் மருத்துவ உதவியும் மகப்பேறு உதவியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கொடுப்பதால் அது அதிகரித்திருக்கிறது. அந்த அதிகரித்ததன் விளைவாகத்தான் சென்ற ஆண்டு 30 கோடி ரூபாய் நமது நலத்திட்ட உதவிகளுக்கு தேவைப்பட்டது. அதை நம்ம செஞ்சுருக்கோம். இந்த ஆண்டும் இப்போ அதே மாதிரி சிங்கிள் பேரண்ட் ஸ்கீம், அது இங்கே தான் ஒரு பாட்டி கேட்டாங்க, என் பேர பசங்களை படிக்க வைக்கணும்னு. அப்போ ஆரம்பித்தது தான் அதை ஆரம்பித்து இப்போ 1 வருஷம் முடிஞ்சுது. குடும்பத்திலே தாய் அல்லது தந்தையை இழந்த மாணவன் மாணவி, அது ப்ரீகேஜிலேருந்து பிஜி வரலும் என்ன படித்தாலும், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் அவங்களுக்கு மினிமம் பராமரிப்பு செலவு, ஸ்கூல்னா 10,000, காலேஜ்னா 20,000 கொடுக்குறோம். மினிமம் பராமரிப்பு ஃபீஸே இல்லைனாலும். ஆனால் ஃபீஸ் இருந்தால் ஸ்கூலில் 20,000, காலேஜில் என்ஜினியரிங் காலேஜுக்கு 75,000 வரலும், மெடிக்கல் காலேஜுக்கு 1 lakh வரலும் கொடுக்குறோம். அது இந்த வருடம் வரக்கூடிய வருடத்தில் இன்னும் அதிகப்படுத்த இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கீமில் நீங்கள் எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் யாராவது ஒருத்தர் மெம்பராக இருக்கணும். அது கண்டிஷன். அது இல்லைன்னா நம்ம யாரோ அப்ளை பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் தர முடியாது. அந்த வகையில் சென்ற ஆண்டு 30 கோடி ரூபாய் செலவு செஞ்சுருக்கோன்னா பணம் ஏது 30 கோடி? இந்த அறக்கட்டளைக்கு 30 கோடி எப்படி பணம் வந்தது? நமது வங்கியானது 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அதன் லாபம் 69 கோடிக்கு மேல் வரவில்லை. 69 கோடி, கடைசியாக 2023ஆம் ஆண்டு 69 கோடி லாபம் ஈட்டியது. 24 மார்ச்சில் 69 கோடி. ஆனால் அந்த லாபத்தை இரட்டிப்பாக்கி தலைவர் அவர்கள் கடுமையாக பாடுபட்டு 69 கோடி இருந்த லாபத்தை 140 கோடியாக உயர்த்தப்பட்டது. இந்த ஆண்டு அது 170 கோடியாக உயர்ந்திருக்கிறது. நமக்கு அறக்கட்டளைக்கு 5% பணம் வந்தது. 69 கோடினா 5%னா கிட்டத்தட்ட 3.5 கோடி. இந்த பணம் தான் 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த பணம் தான் வந்துகிட்டு இருந்தது. ஆனால் நம்ம 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நம்ம ஹோம் ஃபைனான்ஸில் சேர்மன் ஆன உடனே ஹோம் ஃபைனான்ஸ்லேருந்து வருடத்திற்கு 10 கோடி ரூபாய் நம்ம அறக்கட்டளை கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வருஷமும் 10 கோடி ரூபாய் அடுத்த வாரத்தில் பணம் வர இருக்குது. அதே மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ்லேருந்தும் நம்ம 3 கோடி ரூபாய் அறக்கட்டளைக்காக பணம் கொண்டு வந்திருக்கோம். ரெப்கோ வங்கியில் 5% இருந்ததை சட்டத்தை மாற்றி, பைலாவை மாற்றி அதை 10% உயர்த்தி தனியாக 5% கல்வி நிதிக்காக மட்டும் ரெப்கோ வங்கியிலிருந்து நேரடியாக அந்த மாணவ மாணவிகளுக்கு கொடுக்குமாறு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதன் மூலம் இந்த ஆண்டு 8,50,00,000 ரூபாய் கல்வி நிதிக்காக மட்டும் பணம் தயாராக உள்ளது. அந்த பணத்தில் தான் நம்ம சிங்கிள் பேரண்ட் ஸ்கீமில் கொடுக்குறோம். அதே மாதிரி ரொம்ப முடியாதவங்க, தாய் அல்லது தந்தை ஊனமாக இருந்தால் அவங்களுடைய குழந்தைகள் படிக்கிறதுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்கீமில் கிட்டத்தட்ட 2,500 மாணவர்கள் இப்போ அதில் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ப்ரீகேஜி பசங்களும் அதில் இருக்காங்க, பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. வருடம் இது அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். ஏனென்றால் வருடம் இறப்பு ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஸ்கீமாக நம்ம மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இருவரும் செயல்பட்டு வருகிறோம். சென்ற ஆண்டு இன்சூரன்ஸை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இன்சூரன்ஸ் நம்ம ஏ கிளாஸ் மெம்பர் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இன்சூரன்ஸ் வராது. இன்சூரன்ஸ்க்கு வருடம் ஜனவரி மாதம், ஜனவரி பிப்ரவரி இந்த 2 மாதத்தில் புதுசாக அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஏற்கனவே கிட்டத்தட்ட 45,000 பேர் இன்சூரன்ஸில் இப்போ இருக்காங்க. 1,15,000 பேர் மெம்பராக இருந்தாலும் 45,000 பேர் தான் இன்சூரன்ஸில் இருக்காங்க. இன்சூரன்ஸ் நம்ம எல்ஐசியில் போடுறோம்.
எல்ஐசியில் யாருக்கெல்லாம் நம்ம போட்டிருக்கோமோ, ப்ரீமியம் பணம் கட்டியிருக்கோமோ, இந்த 45,000 பேரில் யாராவது இறந்தாதான் கிடைக்கும். அதில் அப்ளை பண்ணாதவங்களுக்கு அது கிடைக்காது. ஏன்னா இது எல்ஐசி கொடுக்கறது. ஸோ இப்போ இந்த ஆண்டு நம்ம வந்து எலெக்ஷன் வந்ததுனால அந்த டைமில் நம்ம பண்ண முடியல. அதனால தான் பேசிட்டு வந்தோம். இப்போ வர 20ஆம் தேதியிலேருந்து 1.5 மாதத்திற்கு இன்சூரன்ஸ் அப்ளிகேஷனை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு 8வது மாதத்துலேருந்து இன்சூரன்ஸ் போட்டுடலான்னு. ஸோ யாரெல்லாம் 65 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள், மெம்பராக இருக்கிறவங்க, ரிப்பேட்ரியேட் மெம்பராக இருக்கிறவங்க இன்சூரன்ஸ் போடணுன்னா தயாராக இருந்தீங்கன்னா அடுத்த வாரத்துலேருந்து அது ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்சூரன்ஸ் நம்ம 45,000 இருக்கிறது, அதை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தான் இதை வந்து நம்ம இப்போ ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதில் பயன்பெற்றுருக்குங்க. நிச்சயமாக இன்னும் 2 மாதம் கழித்து இங்கே 2 பேரும் வருவோம். இது 4வது முறையாக வரோம். சண்முகம் விடவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் வந்தே ஆகணும்னு வந்து அவர் வந்து அதாவது ஒரு வாரத்துக்கு அவர்கிட்ட 10 தடவை என்கிட்ட 10 தடவை பேசிடுவார். அந்த மாதிரி ஒரு தீவிர சமூக சேவையாளரை, அதுவும் குறிப்பாக தாயகம் திரும்பிய மக்களுக்கு சமூக சேவை செய்யக்கூடியவரை உங்களுக்கு கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம். 150 பேரவை பிரதிநிதியில் சிறந்த பேரவை பிரதிநிதியாக சண்முகம் செயல்பட்டு வர்றாரு. அதற்கு உறுதுணையாக அமிர்தலிங்கம், இவங்க 2 பேர்த்தையும் எனக்கு 30 வருஷமாக தெரியும். எப்போ நான் ரெப்கோ வங்கியில் 1996ஆம் ஆண்டு பேரவை பிரதிநிதியாக நாமக்கல்லேருந்து எலெக்ட் ஆகி போனனோ அப்போ இருந்து இவங்க 2 பேர்த்தையும் தெரியும். நானும் 5 வயசில் சிலோன்லேருந்து வந்தவங்க தான். இப்போ வந்து இந்த வங்கியில் நம்ம வந்து இவ்வளோ உயரிய இடத்திற்கு வந்திருக்கோம். இந்த வங்கியை ஒரு மிகப்பெரிய வங்கியாக ஆக்க வேண்டும் என்பது எங்கள் இருவரின் கனவு. இன்று நமது ரெப்கோ குழுமத்தின் மொத்த வியாபாரம் 41,000 கோடியாக இருக்கிறது. நினைத்து பாருங்கள். ரெப்கோ வங்கி 26,000 கோடி, ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் 15,000 கோடியை தாண்டி விட்டது, மைக்ரோ ஃபைனான்ஸ் 1,500 கோடி. இது 41,000 கோடியாக இருக்கிறது. அதை 2030இல் 1 லட்சம் கோடியாக உயர்த்த வேண்டும். லாபம் 2,000 கோடி வர வேண்டும். நம்ம மக்களுக்கு வருடத்திற்கு 100 கோடிக்கு மேல் நாம் நலத்திட்டங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே இலக்கு. அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். உங்கள் ஆதரவினை சண்முகத்திற்கும் அமிர்தலிங்கத்திற்கும் தாருங்கள். உங்களுக்கு உங்கள் வீட்டு வாசலில் அவர் சேவையாற்றுவார். இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்க வேணாம், நோட்டீஸ் இப்போ தான் காட்டினார். சண்முகம் பத்திரமா வச்சிருக்காரு. 2007 தலைவர் சந்தானம் அவர்கள் இயக்குனராக இருந்த பொழுது அவரும் நானும் சேர்ந்து அப்போ இருந்த எம்டிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை நம்ம ஆரம்பித்தோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இருந்தால் தான் நம்ம இப்போ வந்து பணம் வாங்குகிறோம். ரெப்கோ மைக்ரோ ஃபைனான்ஸ்லேருந்து 3 கோடி, ஹோம் ஃபைனான்ஸ்லேருந்து 10 கோடி சிஎஸ்ஆர் ஃபண்டு வாங்குகிறோம். சிஎஸ்ஆர் ஃபண்டு ரெப்கோ பேங்குக்கு கொடுக்க மாட்டாங்க, அறக்கட்டளைக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டதால் தான் இன்னைக்கு நம்ம இவ்வளோ செய்ய முடியுது மக்களுக்கு. நம்ம சிஎஸ்ஆர் ஃபண்டு எந்த நிறுவனத்திலேருந்து வேணுனாலும் வாங்கலாம். அந்த வகையில் நமக்கு வந்து வருடம் இப்போ இந்த வருஷம் 13 கோடினா அடுத்த வருஷம் இன்னும் 15, 20 இந்த மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்டு நம்ம ட்ரஸ்ட்டுக்கு அதிகமாகிட்டு வரும். அதே போல் ரெப்கோ வங்கி லாபத்துலேயும் நமக்கு பணம் வருதுன்னா ட்ரஸ்ட் மிக மிக முக்கியமானது. இந்த தொலைநோக்கு பார்வையில் தான் 2007 இந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்தது. ஆனால் இங்கே இருக்க முன்னாள் இயக்குனர் மகாலிங்கம் இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சுக்கு எதிராக போராட்டம் பண்ணவர். அவங்களாம் சாதாரணமாலாம் இந்த வளர்ச்சிக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை, போராட்டம் பண்ணாங்க. அப்போ 5 கோடி தான் மொத்த பங்கு முதல் 5 கோடி. நோட்டீஸ் இப்போ தான் பார்த்தேன். மொத்த பங்கு முதல் 5 கோடி இருந்தது. அந்த 5 கோடியை 100 கோடியாக உயர்த்தக்கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணார். ஆனால் 5 கோடியை 500 கோடியாக உயர்த்தி 2009 நம்ம பாஸ் பண்ணி கொடுத்தோம். அவர் என்ன அதில் போட்டிருக்காருன்னா 100 கோடி ஆக்கிட்டீங்கன்னா 51 கோடி நம்ம தாயம் திரும்பிய மக்களால் வந்து பணம் போட முடியாது, எல்லாம் மத்திய அரசு ஷேராகவே இருக்கும், நம்மகிட்ட வங்கி நம்மளை விட்டு போயிடும், வங்கியை மீட்க வேண்டும் அப்படின்னு போராட்டம் பண்ணவங்க. எதிரில் இருந்தால் அந்த மாதிரி போராட்டம் பண்ணுவாங்க. ஆனால் 2009 2022 வரலும் இதே மகாலிங்கம் தான் இயக்குனராக இருந்திருக்காரு. எப்போ இருந்து 2009 2022 வரலும் கிட்டத்தட்ட 12.5 ஆண்டுகள் இயக்குனராக இருந்திருக்காங்க.
மொத்த 12 வருஷத்திலேயே 12 கோடி கூட மக்களுக்காக அவர்களால் நிதி பெற்று கொண்டு வர முடியவில்லை, ட்ரஸ்ட்ல செயல்பட முடியல. நல்லா பாருங்க, 12 வருஷம் இருந்திருக்காரு. இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நம்மளுடைய மொத்த பங்கு 165 கோடி. அதுல 80 கோடி அளவிற்கு 80 கோடி அளவிற்கு மத்திய அரசும் 10 கோடிக்கு மாநில அரசுகளும், மீதி சுமார் 70 கோடி நம்மளுடைய தாயம் திரும்பிய நம்ம சொந்தங்கள் அதில் பணம் போட்டிருக்காங்க. அதுக்கு கடந்த 2 வருடமா 30% டிவிடெண்ட் கொடுக்குறோம். ஏற்கனவே அவங்க இருக்கப்ப 20 கொடுத்தாங்க. இப்போ 2 வருஷமா நல்ல லாபத்தில் போகிறதுனால 30% டிவிடெண்ட் கொடுக்குறோம். 70 கோடி நம்ம மக்கள் போட்டிருக்காங்க. அதுக்கு 30% டிவிடெண்டா வருஷம் 21 கோடி அவங்க வாங்குறாங்க. 5 லட்சம் அதிகபட்சமாக ஒருத்தர் போடலாம். அந்த 5 லட்சத்திற்கு 30%னா 1,50,000 ரூபா அவங்களுக்கு வந்து டிவிடெண்டாக நம்ம கொடுக்குறோம். வங்கி வளர வேண்டும் என்றால் வங்கி மூலதனம் தேவை. அதை நோக்கி தான் நம்ம போனோம். இன்னைக்கு சிறப்பாக வளர்ந்துருக்கு. எதிர்காலத்தில் மிக சிறப்பாக வளரும். நமது மக்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். குறிப்பாக ஏழை எளிய மாணவர்கள் அனைவரையும் ஒரு வருட வருமானம் ஒரு 3 லட்சத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த அனைத்து மாணவ மாணவிகளையும் அவர்கள் முழு செலவையும் ஏற்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வருங்காலத்தில் வைத்திருக்கிறோம். எப்படி இப்பொழுது சிங்கிள் பேரண்ட் ஸ்கீமில் இருக்காங்களோ அந்த மாதிரி ஏழை மாணவர்கள் அனைவருக்கும் அவருடைய உயர்கல்வி +2 முடித்தோன்னே அவங்க போகிற ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இல்லை வேறு எந்த இருந்தாலும் அவங்கள நல்லா படிக்க வச்சு நல்ல ட்ரைனிங் கொடுத்து நல்ல வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்பதே எங்களுடைய இலக்கு. அதுக்காக நம்ம தலைவர் அவர்கள் முயற்சியால் ஒரு ட்ரைனிங் சென்டர் ராமநாதபுரத்தில் ரெடியாகி கொண்டிருக்கிறது. அங்கே 6 மாதங்கள் முதல் 1 வருடம் வரை நம்ம பசங்களை வந்து ஃப்ரீயாக சாப்பாடு தங்குமிடம் கொடுத்து அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு அனுப்ப வேண்டும். அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆகவே மீண்டும் இதைவிட பெரிய அரங்கிலே இதைவிட பெரிய கூட்டத்துடன் இன்னும் 2 மாதத்தில் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் உங்களை எல்லாம் வந்து சந்திப்போம் என்று கூறி, நமது ஒற்றுமை ஓங்குக, நிச்சயம் வெல்வோம். தாயகம் திரும்பியோர் என்பது ஒரு பெருமைக்குரிய அடையாளம். தாயகம் திரும்பியோர் என்பது ஒரு பெருமைக்குரிய அடையாளம். அந்த அடையாளத்தை உருவாக்குவோம். 1 லட்சம் கோடி கம்பெனியாக இந்தியா திரும்பி பார்க்கும் வகையில் ரெப்கோ வங்கியை உயர்த்துவோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.